ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன டிசம்பருக்கு 10 நாள் வெக்கேஷனுக்காக இந்தியா போயிருந்தப்போ பழையபடி என்னோடய ஃபேவரட் பாய் கட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டுருந்தேன். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ரொம்ப ஹெக்டிக்காக போகும்போது இந்த நீளமாக இருக்க முடியை கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் திடீர்னு அப்படியே ஈஸான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்னம்மா லைஃப்பில் ஹெக்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்னோடய நியூ ப்ரொஃபஷன் அஸ் அ டீச்சர் இன் அ செகண்டரி ஸ்கூல் இன் யூகே டெஃபினெட்லி டேக்ஸ் அப் ஆல் மை எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நானும் எவ்வளோ தான் தாக்கு பிடிப்பேன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, கம்மிங் பேக் டு மை ஹேர் கட் ஸ்டோரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் ஹேர்லேருந்து பாய் கட் போனப்போ, எதுக்குமா இப்படி முடியை கட் பண்ணிக்கிட்டேன், நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்டேன் என்னோடய பேரண்ட்ஸ். ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் மறுபடியும் பாய் கட் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ, முடி தானே வெட்டிக்கோ, உனக்கு எது ஹாப்பியாக இருக்கோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டயலாக் பேசியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. மெட்டீரியல் வாங்கி சுடிதார் தைச்சி போட்ட காலத்தில் சில டெய்லர் இவங்க கிட்ட கொடுத்து தைச்சா எனக்கு சூப்பராக இருக்கும், ஃபிட்டிங் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2 டெய்லர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அந்த முடி வெட்ட ஆரம்பித்த பிறகு, பிகாஸ் ஐ யூஸ் டு பி இன் மை பாய் கட் ஃபார் மெனி இயர்ஸ், அடிக்கடி முடி வெட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் இவங்க கட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு ஒருத்தர்கிட்டையும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி இன் மை லைஃப், திஸ் சூப்பர் மேன் கால்ட் ராக்கி ஃப்ரம் ப்ளூ பேஸ் ஷாப் இன் பரமத்தி வேலூர் இன்ஸ்டாகிராம்லேருந்து ரேண்டமாக ஒரு செலிப்ரிட்டி பிக்சர் எடுத்து கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பித்தார். நீட் அண்ட் கான்ஃபிடென்ட் ஒர்க். ஃபைனலி எப்படி கேட்டனோ அதே மாதிரி அவுட்புட். சென்னை, பெங்களூர், யூகேன்னு எந்த சலூன்லேயுமே கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இங்கே கிடைச்சிது. ரொம்ப மினிமலாக தான் சார்ஜுமே பண்ணாங்க. இனி இந்தியா போனால் இங்கே மட்டும்தான் ஹேர் கட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.